வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. சப்போர்ட் லெவல் 2ஐயும் தாண்டி கீழ் நோக்கி இறங்குச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 3 டச் பண்ணிட்டு ஜோனை எக்ஸிட் பண்ணலை. ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கி நகர்ந்து சப்போர்ட் லெவல் 2 உடைச்சு சப்போர்ட் லெவல் 1ஐயும் தாண்டி பைவட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆச்சு. ஆனால் நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே என்ட்ரு ஆகலை. நமக்கு பார்த்தோம்னா இங்கே பைவட் பாயிண்ட் ஜோனை இந்த ஜோன் தான். இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் என்ட்ரு ஆகாமல் மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவல் 1லேயே சைட்வேஸில் மூவ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து நாளைக்குரிய, அதாவது 3ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட்டு நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட்டு ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து மேல் நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா முதல் கட்டமாக 24,804 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கட்டத்தை தாண்டிச்சுன்னா அடுத்து நமக்கு 24,893 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,032 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த இடத்துல 25,000 நமக்கு நாளைக்கு உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 24,576 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,437 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,348 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மார்க்கெட்ல நாளைக்கு நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் நடுவில் நமக்கு கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 24,900 நமக்கு இங்கே தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கு, அதாவது 900லேருந்து நம்ம வந்து 950 வரைக்கும் ஜோன் செட் பண்ணிக்கலாம். அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக 25,000 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுவே மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்துச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் நமக்கு 24,500 வரைக்கும், அதாவது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு மேலே மூவ் ஆச்சு. கரெக்ஷன் வந்துச்சுன்னா திரும்பவும் நமக்கு இந்த இடத்துல இன்னொரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரும்பாலும் நமக்கு நாளைக்கு இது அப்படியே மேலே அப்பில் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம இந்த லைனை ட்ரா பண்ணி செக் பண்ணிட்டே வரோம். ஒரு நாளும் க்ளோசிங் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த லைனுக்கு மேலே இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் லைனுக்கு கீழே இருக்கு. ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக இங்கே லைன்ல க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். மார்க்கெட் அப்போ நமக்கு இன்னும் மேல் லெவலில் தான் இருக்கு, இன்னும் கீழே நமக்கு வரல. க்ளோசிங் பாயிண்ட் இன்னும் நம்ம லெவலுக்கு கீழ் நோக்கி வரல. அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு ஜோனில் நமக்கு இருந்துச்சு. ஜோனில் இருந்து திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு இறக்கத்தை சந்திச்சு சப்போர்ட் லெவலில் 1ல் நமக்கு இங்கே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு.
நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டு மேல் நோக்கி மூவ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ்ல தான் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு இன்னைக்கு. இதுல சப்போர்ட் லெவல் 1 ஜோனை நமக்கு இங்க எக்ஸிட் பண்ணாம திரும்பவும் மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டை இங்க உடைச்சு ரெசிஸ்டன்ட் லெவல் கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் 1 ஜோனுக்குள்ள திரும்ப வந்து மார்க்கெட்ல ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. இப்ப இந்த மாற்றம் வந்து அடுத்து நமக்கு மேல் நோக்கி இருக்கா அப்படிங்கறத அடுத்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல பார்த்துடலாம். அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல 3ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லைன்ஸ் தான் இங்க டிரா பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதையும் தாண்டி நமக்கு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமா 56,000 உடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. உடைச்சிச்சுன்னா நமக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 56,112 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,322 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,678 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா முதல்ல 55,546 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,190 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,000 தாண்டி கீழ் நோக்கி இறங்கும். 54,980 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு நமக்கு 50,000 ரீச் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணதை செக் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவில் தான் இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் பாயிண்ட் இருக்கு. மார்க்கெட்டுக்கு மேலே பாக்ஸுக்கு மேலே மூவ் ஆயிருக்கு. ஆனால் க்ளோசிங் பாயிண்ட்டுமே நம்ம செக் பண்ணும் பொழுது இந்த பாக்ஸுக்கு மேலே தான் நமக்கு க்ளோசிங் பாயிண்ட் இருக்கு. இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து நமக்கு இந்த பாக்ஸுக்கு வெளியிலேயே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து 56,000 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்லையும் அனலைஸ் பண்ணிடலாம். இந்த லைன்ல பார்த்தோம்னா க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு மேலதான் இருக்கு, லைனுக்கு மேலதான் இருக்கு. மார்க்கெட்டோட ஃபுல் மூவ்மெண்ட்டுமே லைனுக்கு மேலதான் இருக்கு. இன்னும் நமக்கு அப்ப இந்த லெவலை நமக்கு ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் தான் இருக்கு. அது இந்த வாரத்துல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.